பலத்த பாதுகாப்புடன் வெற்றி சான்றிதழ் பெற புறப்பட்ட விஜய் வெற்றி பெற்ற தவிர்க்க வேட்பாளர்களுக்கு அழைப்பு. அதிரடி திருப்பங்களுடன் தேர்தல் களம். தாவேக சார்பாக நடிகை த்ரிஷா போட்டி. மக்களே அவதானம். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு வெப்ப எச்சரிக்கை. அமது நிலத்தை மீட்க போராடுவது இனவாதமா? அமைச்சரின் கருத்துக்கு பதிலடி கொடுத்த கஜேந்திரகுமார். டிவிகேவின் வெற்றிக்கு தலை வணங்குகின்றேன். விஜய்க்கு உதயநிதி வாழ்த்து. ஈரானால் தாக்கப்பட்ட அமெரிக்க போர்க்கப்பல். ஹார்முஸில் அதிகரித்த பதற்ற நிலை. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதி என இரண்டிலும் வெற்றியீட்டிய தவக தலைவர் விஜய் வெற்றி சான்றிதழ் பெற்றுக்கொள்வதற்காக தனது வீட்டிலிருந்து நுங்கம்பாக்கத்தில் உள்ள வாக்கெண்ணும் மையத்திற்கு புறப்பட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வரும் சூழலில் மாலை 6 மணி நிலவரப்படி தவேக 86 இடங்களில் வெற்றி, 21 இடங்களில் முன்னிலை என மொத்தம் 108 இடங்களில் முன்னிலை இருக்கின்றது. 34 தொகுதிகளில் பெரும்பான்மை பெற 118 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் எனும் நிலையில் தனிப்பெரும் கட்சியாக தவக வென்றுள்ளது. அடுத்த இடத்தில் திமுக உள்ளது. 3வது இடத்தில் அதிமுக உள்ளது. இந்த நிலையில் வெற்றி பெற்ற தவக வேட்பாளர்கள் அனைவரும் சென்னையை அடுத்த மாமல்லபுரம் விடுதிக்கு வருமாறு விஜய் அழைத்துள்ளார். தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுள்ள விஜய் ஆட்சி அமைக்க ஆயத்தமாக்கி வரும் நிலையில் பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் சில கட்சிகளின் ஆதரவை பெற்று விஜய் ஆட்சி அமைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையே வெற்றி பெற்ற தவக வேட்பாளர்கள் அனைவரும் சென்னையை அடுத்து மாமல்லபுரம் விடுதிக்கு வருமாறு விஜய் அழைத்துள்ளார். திமுகவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மட்டுமன்றி பல அன்பில் மகேஷ், மூர்த்தி உள்ளிட்ட சிட்டிங் அமைச்சர்கள் தோல்வியடைந்துள்ளனர். திமுக தோல்வியை சந்தித்ததால் அக்கட்சியினர் அதிர்ச்சி அடைந்துள்ள நிலையில் அண்ணா அறிவாலயத்திற்கு மு.க. ஸ்டாலின் வருகை தந்துள்ளமைக்கும் குறிப்பிடத்தக்கது. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் தவேக சார்பாக நடிகை த்ரிஷா போட்டியிட உள்ளதாக இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கெண்ணிக்கையில் பலரும் எதிர்பாராத அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. தற்போதைய நிலவரப்படி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. காலை 8 மணி முதல் வாக்கெண்ணப்பட்டு வரும் நிலையில் பிற்பகல் 1:20 மணி நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் 106 தொகுதிகளிலும், அதிமுக 57 தொகுதிகளிலும், திமுக 49 தொகுதிகளும் முன்னிலை வகித்து வருகின்றன. மேலும் திருச்சி கிழக்கில் 29,884 வாக்குகள் பெற்று 12,173 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். இதனால் தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் விஜய் வெல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2 தொகுதிகளில் வென்றால் ஏதாவது ஒரு தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை பதவி விலக்கல் செய்ய வேண்டும். இந்த நிலையில் விஜய் திருச்சி கிழக்கில் பதவி விலக்கல் செய்வார் என்றும் அத்தொகுதியில் மீண்டும் நடைபெறும் இடைத்தேர்தலில் தவேக சார்பாக நடிகை த்ரிஷா போட்டியிடுவார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சென்னை நேலாங்கரியில் உள்ள விஜய் வீட்டிற்கு நடிகை த்ரிஷா இன்று வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் நயினாதீவு மற்றும் நாகவிகாரை பேகுமாரே தையிட்டி விகாரை சட்டவிரோதமானது என தெரிவித்த பின்னரும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க யாழில் பொய்களை கூறுவதை நிறுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நேற்று ராஜகிரிய கிரீம்கவுஸ் சரஸ்வதி மண்டபத்தில் சட்டத்தரணி சுகா செலுத்திய தமிழன் கனவு நூல் வெளியீட்டில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களின் காணிகளை சட்டவிரோதமான முறையில் அபகரித்து தையிட்டியில் கட்டப்பட்ட சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக போராடும் மக்களுக்கு குரல் கொடுப்பதை யாழ் மேதின கூட்டத்திற்கு வருகை தந்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இனவாதம் என்கின்றார். மக்களின் காணியை மக்களுக்கே தெரியாமல் இராணுவத்தினரால் சட்டவிரோதமாக பிடித்து கட்டுமானம் ஒன்றை கட்டி அதற்கு திஸ்ஸ விகார் என்ற பெயரை வைத்துள்ளனர். இந்த விகாரை சட்டவிரோதமான முறையில் தனியார் காணிகளை அபகரித்து கட்டப்பட்டுள்ளது என தெளிவாக நயினாதீவு விகாராதிபதியும் யாழ் நாக விகாராதிபதியும் ஏற்கனவே தெளிவாக கூறிவிட்டார்கள். இவற்றையெல்லாம் அறிந்துவிட்டு அறியாதவர் போல் தையிட்டி விவகாரத்தில் தமிழ் கட்சி இனவாதமாக செயல்படுகின்றது என மேடையில் பேசுகின்றார். தையிட்டியில் மக்களின் காணியை திருட்டுத்தனமாக அபகரித்து கட்டப்பட்ட சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக மக்கள் போராட்டத்தை ஆரம்பித்த நிலையில் நாமும் தமிழ் தேசிய பேரவையும் ஆதரவை வழங்கி அவர்களுடன் நில உரிமைக்கான போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம். இதனை பொறுக்க முடியாத தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் தையிட்டி காணி அளவீட்டை இனவாத தமிழ் தலைமைகள் குழப்புவதாக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். மக்களின் காணியை அபகரித்ததை மக்களிடம் திருப்பிக் கொடுக்க முடியாத அரசாங்கம் அதற்கு எதிராக மக்களுடன் சேர்ந்து போராடும் இனவாதிகள் என்கின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
இலங்கை மற்றும் மாலைதீவு இடையிலான இருதரப்பு உறவுகளை பலப்படுத்தும் நோக்கில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. இதன்படி மாலைதீவு ஜனாதிபதி முகமது மொய்சி மற்றும் நாட்டின் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக் ஆகியோருக்கு இடையில் நடைபெற்ற அரசு தலைவர் சந்திப்பை தொடர்ந்து குறித்த ஒப்பந்தங்கள் இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளன. அதன்படி சுற்றுலா, கல்வி, உயர்கல்வி, சுகாதாரம், விளையாட்டு, இளைஞர் மேம்பாடு, ஆணை காப்பகம் மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து உரையாற்றிய ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க 2025 ஆண்டு மாலைதீவிற்கு தாம் மேற்கொண்ட பயணத்தின் போது வழங்கிய அழைப்பை ஏற்று இந்த சந்திப்பில் கலந்து கொண்டதற்காக மாலைதீவு ஜனாதிபதிக்கு நன்றிகளை கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராஜகிரிய மெதவெலிக்கடை வீதிக்கு அருகாமையில் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போது குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் 120 வெளிநாட்டினர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் சீனா, மலேசியா, தாய்லாந்து மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட 9 நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகள் அடங்குகின்றனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவித்துள்ளார். அதுடன் இலங்கையின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்திட்டங்களுக்கு முரணான வகையில் தங்கியிருந்தமை மற்றும் அண்மை காலமாக அதிகரித்து வரும் அளவிலான இணையவழி நிதி மோசடிகளுடன் இவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரிலேயே இந்த சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சந்தேக நபர்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து இணையவழி குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் சுமார் 10 கோடி ரூபாவுக்கும் அதிக சந்தை பெறுமதியுடைய நவீன கணனிகள் மற்றும் பல்வேறு இலத்திரனியல் உபகரணங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வருகை தந்த நோக்கம், தங்கியிருந்த காலப்பகுதி மற்றும் முன்னெடுத்து வந்த செயற்பாடுகள் குறித்து போலீசார் குடிவரவு திணைக்கள அதிகாரிகளும் இணைந்த விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அத்துடன் இலங்கையை மையமாக கொண்டு சர்வதேச ரீதியில் முன்னெடுக்கப்படும் இணையவழி மோசடிகளை கண்டறியும் நோக்கில் இந்த சோதனை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கைப்பற்றப்பட்ட உபகரணங்கள் மேலதிக ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக, அதிமுக இரு பிரதான திராவிட கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றது. இந்த நிலையில் குறித்த வெற்றிக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தனது வெற்றி சான்றிதழை பெற்றுக்கொண்ட பின் ஊடகங்களிடம் தேர்தல் முடிவு குறித்து பேசிய அவர், இது மக்களின் முடிவு, இது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை, எனது தொகுதி மக்களுக்கு மிக்க நன்றிகள், மக்கள் பணி இதற்கு தலை வணங்குகின்றோம். புதிய முதல்வர் துறையில் இருந்து வருகை தந்திருந்தாலும் மக்களின் சேவையை சிறப்பாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மக்களின் தீர்ப்புக்கு தலைவணங்கி புதிய தலைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள ஜாக்ஸ் தீவு பகுதியில் அமெரிக்க கடற்படை கப்பல் மீது 2 ஏவுகணை தாக்குதல்கள் நடாத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய புரட்சிகர காவல் படையினால் குறித்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஈரானிய புரட்சிகர காவல் படையின் எச்சரிக்கையை புறக்கணித்து சென்றமையால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹார்முஸ் நீரிணையில் சிக்கி தவிக்கும் கப்பல்களை வழிநடாத்துவதற்காக சுதந்திர திட்டம் என்ற திட்டத்தை இன்று தொடங்குவதாக அறிவித்ததை தொடர்ந்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த முயற்சிக்கு அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவில் 15,000 ராணுவ வீரர்கள், 100க்கும் மேற்பட்ட தரை மற்றும் கடல் சார்ந்த விமானங்கள், போர்க்கப்பல்கள் மற்றும் ஆளில்லா வானூர்திகள் மூலம் ஆதரவு அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.